Good morning dear students, myself Rani, Department of History, Dr. S.N.S. College of Education. Today we are going to see about child rights and protection. அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 4ல child friendly school, அதாவது குழந்தைகள் நட்பு பள்ளி. இது பண்ணியா போயிட்டு இருக்கா இல்லையா பாஸ் பண்ணிட்டியாமா? சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் நட்பு பள்ளி. அதாவது இதோட ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர். அந்த குழந்தைகள் நட்பு பள்ளியில் ஒரு ஆசிரியரோட ரோல் என்ன, ஒரு ஆசிரியரானவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதான் மெயினாக அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் அப்படின்றது ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டிவேஷனாக தரமாக இருக்கணும். அப்புறம் ஒரு அன்பாக இருக்கணும் குழந்தைகிட்ட. எந்த ஒரு விஷயத்த வந்து குழந்தைகிட்ட ஷேர் பண்ணும்போதும் அவங்க மேலே ரொம்ப கேர் இருக்க மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களும் ஒரு பயம் இல்லாமல் அந்த குழந்தைங்களும் நம்மக்கிட்ட பழகுவாங்க. அப்புறம் மோட்டிவேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை ஒரு ஆன்சர் பண்ணுறாலோ இல்லையோ கண்டிப்பாக அவனால் முடியும்னு சொல்லி எப்பொழுதுமே நான் அந்த குழந்தைங்கள தட்டி கொடுத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் அந்த குழந்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவா. அப்புறம் இது சொல்லாமா வேண்டாமான்னு யோசிப்பா. அப்புறம் ரொம்ப புவராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களையும் நம்ம என்ன பண்ண ஒதுக்கி வச்சிடாம அந்த குழந்தைங்களும் நம்ம அரவணைச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கும் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது எங்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நம்ம டீப்பாகவே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கான ஃப்ரீடம் அந்த குழந்தைங்க கிடைக்கும். ஒரு ரோல் ஆஃப் டீச்சர் அப்படின்றது மெயினாக ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். அந்த குழந்தை ரொம்பவே டல்லாக இருக்கா அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப அந்த குழந்தைக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஒரு சூழ்நிலை அந்த குழந்தை இருந்துட்டு இருக்குன்றதை நம்மக்கிட்ட தெரிவிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த சொல்லாத குழந்தைகளும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த நம்ம நடந்துக்கிற விதத்தில் கண்டிப்பாக அந்த சொல்லாமல் இருக்கிற குழந்தைங்க சின்ன வயசு தான் டீனேஜுன்ற போது அவங்களுக்கு டிப்ரெஷன் வீட்டில் அதிகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து நாமும் அன்பாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதனால நம்ம ஒரு எஃபெக்டான ஒரு டீச்சிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அந்த குழந்தைங்களை வந்து எஃபெக்டிவ் ஃபார் லேர்னிங் எந்த மாதிரி எஃபெக்டிவாக நம்ம லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படின்றத அந்த குழந்தைங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் ப்ராடக்ட் இல்லைன்னா பாசிட்டிவ் திங்கிங்கான விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர். இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருமே படிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா டீனேஜர் போது கண்டிப்பாக தவறான ஒரு பழக்கத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளையும் மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்து தப்பு கிடையாதுன்னு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனுடைய அர்த்தத்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வால்வ் வித் சில்ட்ரன், ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவன் நல்லா படிப்பா ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். இல்லை ஒரு சில குழந்தைங்களே இவன் நல்லா படிப்பா ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு குடிக்காரராக இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி ஒரு அன்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வந்து சொல்லும். நம்ம எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவங்க வரமாட்டாங்க. அப்போ ஒரு ஆசிரியரோட ரோலே குழந்தைகளோட அன்பு காமிக்கணும், அவங்களோட பராமரிக்கணும், பாதுகாக்கணும். நம்மளுடைய சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங்லேயே அந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறோம், அவங்களுடைய உரிமைகள் என்ன நம்ம எப்படி புரிய வைக்கிறோங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் அண்ட் ஹை குவாலிட்டி லேர்னிங் என்வாயன்மெண்டல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கா, அவனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதில் வந்து அவன் அது வந்து யூஸ் பண்ணுறானா, இல்லை ஒரு பிடி பீரியடே வருது விளையாடுறானா, இல்லை அவன் போய் ஒரு சோர்வாக உட்காந்துக்கிறானா, எதனால அப்படி உட்காரான், ஏன் யாருக்கும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான் இப்படின்றத வந்து ஒரு ஆசிரியர் தான் கண்டிப்பாக அந்த கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு தீர்வுகளை நம்ம தான் கொடுக்க முடியும். இதனால தான் அந்த குழந்தைகள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு அம்மாட்டினாலும் ஒரு ஆசிரியத்தினாலும் மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட அன்பு காமிக்கிறவங்க மட்டும்தான் அதை ஷேர் பண்ண முடியும், இல்லைன்னா அதை ஷேர் பண்ணவே முடியாது. அதனால தான் நம்மளுடைய யூனிட் 4லேயே பார்த்தீங்கன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னே இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீச்சரானவங்க எப்படி ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றதான். இப்போ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம், அவங்க ஒரு பொண்ணு வின் பண்ணல, என்னால் முடியாது மேம், எனக்கு படிக்க முடியாது, எனக்கு மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். கண்டிப்பாக நாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும், இதை நீ
பண்ணி பாரு, பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் கூட மார்க் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் கொடுக்கணும். அவள் வந்து ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்தில் நாம் ஒரு ஆறுதலாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தையும் நம்மகிட்ட அன்பாக இருப்பாங்க. ஓகேவாடா? தேங்க்யூ டியர்ஸ்.